இவன் சொல்லுவான் அது மாதிரி 10 மடங்கு இந்த பூமியை மாதிரி 10 மடங்கு பெரிய சொர்க்கம் ஒன்றுதான் சொல்லு கடைசி ஆளுக்கு சரியா நரகத்திலிருந்து வர லாஸ்ட் ஆளுக்கு அப்ப இவன் சொல்லுவான் நீ ரப்புல் ஆலமீன் என்ன பார்த்து ஹிண்ட் அடிக்காத இன்னொரு இடம் கிடைச்சாலும் போகுது என்ன தானே இவருக்கு அல்லாஹ் அப்படி சொன்னோன்னு இவருக்கு ஆச்சரியமா போயிட்டு இவர் சொல்லுவார் யா அல்லாஹ் நீ ரப்புல் ஆலமீன் என்ன பார்த்து பரிகசிக்காதன்னு சொல்லுவார் நான் பரிகசிக்கல உனக்குள்ள இடம் பார்த்தேன் இந்த பூமி நீ வாழ்ந்த பூமி அது மாதிரி 10 மடங்குள்ள ஏரியா தாரம் போ நான் யாருக்குன்னா லாஸ்ட் ஆள் அதாவது நரகத்திலிருந்து கடைசியா போறவனுக்கே இதுதான் கூலி குறைஞ்ச கூலி இதுதான் அப்படின்னா பூமியை மாறி 10 மடங்கு பெரிய ஏரியா உள்ளுக்கிக்கிற இன்பங்கள் அது எவ்வளவு கூட அவருக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆளுக்கு அவ்வளவு பெரிய அந்த குறிப்பிட்ட அவரை விட மேல் உள்ள ஆக்கள் அதை விட கூட இது லாஸ்ட் ஆளுக்கு சொன்ன தரம் தான் லாஸ்ட் ஆளுட தரம் தான் சரியா எனவே சொல்ல தேவையில்ல அதுக்கு மேல எப்படி எல்லாம் நீக்குமென்னு சொல்லி இதுதான் நீங்க சொல்ற சொர்க்கத்துக்கு போற ஆக்கள் தர வேறுபாடு இங்க ஒரு குரூப்பை மட்டும் அல்லாஹ் சொல்லு யாரு வலது கையில பட்டோல கிடைச்சி லேசான விசாரணையோட சொர்க்கத்துக்கு போறோம் லேசான விசாரணை இப்படி எடுத்து காட்டுற பட்டம் இப்ப நாங்க சொன்ன மாதிரி அப்ப அவரு பாருங்க வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா அப்படின்னா என்னன்னு பாப்போம் இங்க இந்த சொல் அகல் அவர் தன்னுடைய குடும்பத்தாரிடம் சந்தோஷமாக போய் சேருவார் பட்டோல கிடைச்சி லேசா காட்டினோடனே ஏற்கனவே சொர்க்கத்துக்கு பேசிக்குமே இவருக்கு முந்தி அப்ப இவர் அந்த குடும்பத்தாக்கள் தண்ட குடும்பமும் அங்கீகி சந்தோஷமாக்கி தானே நல்ல சந்தோஷத்தோட போவார் இது ஒரு கருத்து இன்னொன்று அகல் என்றால் தன்னை சேர்ந்தவர்களிடம் சந்தோஷமா போவார் அப்படின்னா என்ன உலகத்துல இவர் சொந்தக்காராக்கள் ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போகலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அப்படி மீக்குமே சொர்க்கத்துக்கு ஒத்தருமே போகல இவர் மட்டும்தான் போறார் அப்ப இவருக்கு யாரு சொர்க்கத்திலேக்கு அவரை சேர்ந்தவர் அப்படின்னா உலகத்துல வாழும் போது இவர் குடும்பம் மோசமா இருந்தாலும் நல்ல ஆக்களோட இந்த குடும்பத்தை ஏண்ட மட்டும் திருத்த பார்த்து ஒன்று செய்யல ட்ரை பண்ணினதான் ஒன்று செய்யல அப்ப இவர் என்ன செஞ்ச குடும்பத்துக்கு வெளில பல நண்பர்களை சேர்த்துக்கொண்டு அல்லது வேற ஆக்களை சேர்த்துக்கொண்டு இஸ்லாத்துக்காக வாழ்ந்து உழைச்சிட்டு போனார் அப்ப இவருக்கு எது இனி அவங்கதான் இவருக்குள்ள ஆக்கள் அப்படித்தானே தன்னை சேர்ந்தவர்களிடம் சந்தோஷமாக போய் சேரும் சொல்ல சரியா அப்ப எனவே வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா மறுபக்கம் அம்மாண்டா இந்த இப்ப தமிழ்ல சொல்லுவோம் அவரை பொறுத்தவரையில் சொல்லுவோம் வலது கையில் பட்டோலை கிடைப்பவரை பொறுத்தவரையில் அம்மாமன் ஊத்திய கிதாபகு வரா அலஹரி யாருக்கு முதுகு புறத்தால் பட்டோலை கிடைக்கிறது வேற ஆயத்துக்கள்ல வந்திருக்குது யாருக்கு இடது கையில் பட்டோலை கிடைக்கிறது ரெண்டு மாதிரி வந்து இடது கையில கிடைக்கிறது இப்படி நீட்டு பின்னுக்கு தான் நீட்டு அவமானம் காட்டு சரியா பிரசன்ட் கிடைச்சாலும் சரி முன்னுக்கு வந்து மரியாதை அழகா வாங்கிட்டு போ ஃபெயிலாயினா மட்டும் பண்ண தண்டனை கிடைக்கிறேன்டா அப்ப அவமானப்படுத்தி கொடுக்க சொல்றதான் வர அல்லாஹரின்னு சொல்ற இல்ல அவரை முன்னு சபையில அதான் அதாவது சொர்க்கத்துக்கு போற ஆக்கள்ல ஒரு குறிப்பிட்ட குரூப்பு தான் நல்லா பார்க்க கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்க்க கிடைக்கும் சொர்க்கத்துக்கு போனால் போறாக்கள் அப்ப எனவே அந்த வகையில இவருக்கு வர அழகரி தானே குறுக்கோள் முன்னுக்கு வர மாட்டார் அவர் முன்னுக்கு வந்து மரியாதை அழகா வாங்கிட்டு போக மாட்டார் எனவேதான் வர அழகரி சரி இவருக்கு மலாய்க்க மாதிரிதான் இந்த மாதிரி ஆக்கள் அடுத்த ஆக்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் அதாவது ஆக விசேஷமான ஆக்களுக்கு அல்லாஹ்வின் மூலமாக கிடைக்கும் சொல்ற அதான் நான் இப்ப சொன்னமே அல்லாஹ் ஒரு தனி மனுஷனையும் கூப்பிட்டு நன்மை செஞ்சவளை கூப்பிட்டு காட்டுவான் ஓண்டா யாரு இல்ல அவங்க கேள்வி கணக்கு கேட்கறதான் ஆனா தீமை செஞ்சாக்களாக இருந்தால் அல்லாஹ்வை நேரடியா சந்திக்க கிடைக்கும் திரைக்கு பின்னால் இருந்து விசாரணைகள் முடிஞ்சு
கையில கொடுத்து ஆக்கள் அனுப்பி. அதான் நன்மை செஞ்ச ஆக்களுக்கு மட்டும், அதுவும் விசேஷமான நன்மை செஞ்ச ஆக்களுக்கு மட்டும் அல்லாஹ் கூப்பிட்டு நீ இந்த தீமை செஞ்சானே இப்ப நாங்க சொன்னோமே அந்த அந்த மாதிரி சொல்லி அனுப்பிவிட்டோம். எல்லாருக்கும் அல்ல. சரி, அப்ப வரா அல்லாஹரிஹி முதுகுப்புறத்தால் கிடைப்பவர் அழிவை அழைப்பார். இந்த கருத்தனா சூரத்து இந்த நபல வந்து தானே அழைத்தனி குந்து துராபா நபோ தானே, நான் மண்ணோடு மண்ணாய் போயிருக்க வேண்டாமா, இப்படி எல்லாம் சத்தம் போடுவோம். நான் அழிஞ்சு போய்க்க வேணாமா, என்று செல்வம் அழிஞ்சிருக்க வேணாமா, உலகம் அழிஞ்சிருக்கணுமா, அதோட எல்லாமே சேர்ந்து அழிஞ்சிக்க வேணாமா, மாட்டிக்கொண்டேனே என்று பெரிய அங்கலாச்சி சத்தம் போட்டு திரிவார். மாசர் வெளிக்கு முழுக்க கத்தி திரிவார். வேற சூறாக்கள் ஈக்கியது சரியா. அதாவது இடது கையில பட்டோட கிடைச்சாலும் கவலை ஆத்திரம் எல்லாமே வந்து எப்படி ஆத்திரமாகி சும்மா யோசிச்சு பாருங்களேன். கட்டுமையான ஆத்திரம் கவலை எல்லாமே வந்து கத்தி திரிவரான் பக்கமன். அதிகாரத்தில் உட்கார்ந்து நின்றேன், அந்த அதிகாரம் அழிஞ்சு போகட்டும், ஒன்றுமே பிரயோசனம் தரலே, செல்வம் இந்து செல்வம் பிரயோசனம் தரலே, உலகம் அழிறது நானும் சேர்ந்து அழிஞ்சிக்க வேணுமா, திரும்பவும் எழும்போமா, எப்படி சத்தம் போட்டு. அதான் பசோஃபையது ஊசுபூர் அழிவை அழைப்பான். மனுஷனுக்கு எப்பவுமே விளைவு என்ன சத்தம் போட்டும் வேலில்லைன்னு நினைச்சாலும் சத்தம் போட்டுதானே, ஆத்திரத்துக்கு சத்தம் போட்டு. அதுதான் நீங்க சொன்ன பசோஃபையது சுபூர் ஒயஸ்லா சாயிரா, செய்ய வழியில் நரகத்துல நுழைஞ்சி எறிவார். ஏன் அது பாருங்க அடுத்த வசனத்து இன்னும் கானஃபி அஹ்லிஹி மஸ்ரூர். என்ன அவரு சொர்க்கத்துக்கு போறால் தண்ட குடும்பத்தாரிடம் சந்தோஷமாக திரும்பி செல்வார், சொர்க்கத்துக்கு போவார். இவன் எப்படி உலகத்தில் சந்தோஷமாக இருந்தான் தண்ட குடும்பத்தோடு. அதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். முன்னாலே மீக்குது பாருங்களேன், வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூர். அது யாரு? சொர்க்கவாசி. தன்னை குடும்பத்தை ஆக்கள்கிட்ட அல்லது தன்னை சேர்ந்தவர்களிடத்துல சந்தோஷமாக திரும்பி செல்வார், வலது கையில பட்டோலை வாங்கிக்கும். இவர் இடது கையில பட்டோலை வாங்கினார், உலகத்தில் சந்தோஷமாக இருந்தார். நல்லா சொல்லலாம். அப்ப என்ன உணர்த்துவார்? என்ன உணர்த்துவாருண்டா, இந்த சொர்க்கவாசிக்குள்ள கவலை அங்க சந்தோஷமா இருக்கும். அதுக்கு தான் அவள் ஃபுல் ட்ரை பண்ண. அதான் அல்லாஹ் இங்க சொல்லுவார், உலகத்துல சந்தோஷம் வரலாம், வராமீக்கலாம், அவனுக்கு வரான்னு கருத்தல்ல, டார்கெட் அங்க சந்தோஷமா இருந்துரும். இவன் டார்கெட்னா இங்க சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இப்பான் இல்லாம மீப்பான். இவனும் உலகத்தில் இவன் சந்தோஷமா இப்பான் என்று சொல்லவும் மேல ஈக்கலாம் இல்லாம இருக்கலாம். ஆனா இவன் டார்கெட் என்னண்டா இங்க சந்தோஷமா இருந்துரும் உலகத்துல. ஓ ஓ ஓ கஷ்டம் போது. ஆனா எல்லாரும் என்ன ரெண்டு மாதிரி மனிதர்கள். ஒன்று என்ன செய்யறா, உலகத்துல சந்தோஷமா வாழ்றன்னு ட்ரை பண்ற. கஷ்டமா இருந்தாலும் அப்படித்தானே மனுஷன் எப்படி ட்ரை பண்ற, உலகத்துல சந்தோஷமா வாழ ட்ரை பண்ற. அது கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குது, இல்லாம பொருள் கிடைக்கிறானே. ஆனா இவன் முழு டார்கெட் பண்ண உலகத்துல சந்தோஷமா இருந்தோம், தன்னை குடும்பத்தோட அழகா வீடெல்லாம் கட்டி அப்படி இருந்து இப்படி இருந்து நல்லா அழகா சந்தோஷமா உலகத்துல வாழும். இதுதான் முழு டார்கெட். அதுக்கே உழைச்சா அவருக்கு சந்தோஷம் கொஞ்சம் கிடைக்கும், கிடைக்காம இருக்கும், துன்பங்கள் எல்லாமே இருக்கும். அவரு டார்கெட் அதல்ல, அங்க போறது சந்தோஷமா இருக்கும். அவர் உலகத்துல சந்தோஷமா இந்திப்பார், இந்திப்பார், கஷ்டமும் பட்டிப்பார். இதான் ரெண்டுக்குள்ள வேறுபாடு தான் அல்லாஹ் சொல்லுவார். சரியா? இன்னஹு லன்ன அல்லன் யஹூர். இதான் இவர் அந்த உலகத்துல சந்தோஷமாயிக்கோன்னு நினைச்சிட்டு காரணம் இது, நான் திரும்பி வரவே மாட்டேன் என்று நினைத்தார். எனவே உலகத்துல சொந்த தேரணும், சந்தோஷம் தேரணும், நான் மறுமையில திருப்பி வரமாட்டேன், மறுமன்னு உண்டு இல்லை. அப்ப என்ன செய்யணும், உலகத்துல சந்தோஷம் தேரணும். அப்படித்தான் உலகத்துல வேற எங்க சந்தோஷம். எனவே அவருக்கு நான் வரமாட்டேன் நினைச்சிருந்தாரே, அதுதான் காரணம் உலகத்துல சந்தோஷம் தேட்டது. இன்னஹு லன்ன அல்லன் யஹூர் பல அவ்வாறன்று இன்ன ரப்பஹு கான பிஹி பஸீர். அவனுடைய இரட்சகன் அவனை அவதானித்துக் கொண்டே இருந்தார். இந்த உண்மையை அவர் மறந்தார். உலகத்துல வாழும் போது நான் திருப்பி வரவே மாட்டேன் இவர் நினைச்சு வாழ்ந்தார். ஆனா உண்மை மறுபக்கம், அல்லாஹ் இவன் என்ன செயல்களை செஞ்சுட்டு அவதானிச்சு கொண்டே இருந்தார். எனவே அதை கூடி கொடுக்கணுமே, கட்டாயமாப்ப அவன் வந்துதான் ஆகும். சரியா? இதுதான் இந்த இவ்வளவு ஆயத்துகளும் இந்த சூறாட முதலாவது பாது சொன்ன கருத்து. இந்த சூறாட முதலாவது பாது என்ன சொல்லுது, ரெண்டு விஷயங்களை சொல்லுது பாருங்க. மூன்று விஷயங்களை சொல்லுது. ஒரு விஷயம் சொல்லுது, இந்த கருத்து சொல்லுது, முதலாவது இந்த உலகம் அழிந்து போகும், இது சமா உன் சக்கம், இதுல சந்தேகப்பட உண்டு இல்லை.
இரண்டாவது சொல்லுது மனிதன் உலக வாழ்க்கை துன்பங்கள் கஷ்டங்கள் நிறைந்தது. இது இந்த சூரா சொன்ன இதுவரை சொன்ன இரண்டாவது கருத்து. மூணாவது கருத்து, இதை எப்படி மனுஷன் நினைச்சாலும் இந்த உலகத்துல வாழ்றது துன்பமும் கஷ்டமும் பட்டு தான் வாழும். மனிதன் என்ன நினைச்சாலும் உலகத்துல நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன்னு நினைக்காலும் நினைக்காட்டி எப்படி இருந்தாலும் மனிதன் அல்லாஹ்வை சந்தித்து தனது வாழ்வுக்கான தீர்வை பெறுவான். இதுதான் மூணாவது. சரியா? மனிதன் அல்லாஹ்வை சந்தித்து தனது வாழ்வுக்கான தீர்வை பெறுவான். எப்படி நினைச்சு நீங்க வாழ்ந்தான், அது அவன் நான் அல்லாஹ்வை சந்திக்கிறேன்னு நினைச்சு உலகத்துல கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்தாலும் சரி, சந்திக்கிறீல்ல நினைச்சு கொண்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்தாலும் சரி, எப்படி நினைச்சுன்னு வாழ்ந்தாலும் அல்லாஹ்வை சந்தித்து வாழ்வுக்கான தீர்வை பெறும். சொர்க்கத்துக்கா நரகத்துக்கான்னு பட்டோலை வாங்கிட்டு போவான். இதுதான் வாழ்க்கையில யதார்த்தம். இதுதான் உண்மையான வாழ்வோட கருத்து. உலக வாழ்க்கைன்னு சொல்றது துன்பங்களும் கஷ்டங்களும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. கண்டிப்பா அல்லாஹ்விடத்துல போக வேண்டி வரும், சந்தேகம் இல்லை. போனோடனே தீர்வு ஒண்ணு கிடைக்கும், இங்க வாழ்ந்த வாழ்வுக்கான தீர்வு ஒண்ணு கிடைக்கும். இதுதான் இந்த சூரா இந்த ஆரம்ப பகுதி சொன்ன கருத்து. இதை பொறுத்தவரையில உங்களோட அடுத்தது சொல்ல வாரேன், இந்த சூழல் அடுத்தது சொல்ல வாரேன். அந்த மக்காவில் இருந்த மக்களை பார்த்து பொதுவாக எல்லாரையும் பார்த்து சொல்றேன்டா, இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கருத்தை பத்தி, உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்க அடுத்து சொல்ல வார கருத்து. அதுக்கு ஒரு சத்திய மடம் பண்ணி அடுத்த அல்லாஹ் சொன்னாங்க. சூரத்துல் இன்ஷிகாக் 45வது அவகதியில இந்த படாவுக்கு விஷயம் அழிந்த பார்ப்போம். சரி, அழிந்து கடைசியுடைய மாதிரி சொல்ல 16வது வருஷத்துக்கு வர 16வது இது கடைசி. இந்த கடைசி பகுதியை பார்த்தா 16 3 செக்ஷனை 4 செக்ஷனை எப்படி ஒன்று சேர்த்து நாங்கள் விளைவிப்போம். இது சக்தி எப்படி மூணு துண்டுள்ள சக்தி. ஒன்று அந்தி செவ்வாய், இரண்டாவது இரவு அது உள்ளடக்கி தொல்லைலி உமாவாசம், அடுத்து பூர்ண சக்தி ஒக்கமரி இதத்த சத்தா. இதுல அவா சத்தியம் பண்ணி சத்தியத்துக்கு என்ன பதிலண்டா தர்க்க முன்ன தபக்க அந்த நீங்க ஒரு கட்டம் விட்டு இன்னொரு கட்டமாக மாறி மாறி போகுது. நாங்க அதனால பார்த்தோம் ஞாபகம் அதுவா அந்த ரகீபா இந்த சொல் காட்டு இந்த கட்டங்கள் ஒன்றை விட்டு கொண்டு போற கட்டங்கள் கடினமான கட்டம், அபாயகரமானது. ஏன்னா அந்த அந்த பிரயோகத்தை நான் கூட பாருங்க கட்டிப்பட்டா அந்த கட்டம் பாருங்க. சரியா? அருவா கட்டம் விட்டு கட்ட போற எப்படி கட்டம் விட்டு கட்ட போறோம்னா அபாயம் கட்டங்கள்னா அபாயமான கட்டம். இப்படி சொல்லிட்டு இது சத்தியம் இது அதுக்கு பதிலாக சொல்லு. அடுத்தது 2 துண்டு வருது. ஒரு துண்டு என்ன சொல்றது? ஆச்சரியமா பார்க்க ஏன் ஈமா போடுறாரு பமானத்துனாய் அவருக்கு என்ன புரிஞ்சு ஏன் ஈமா போடுறாரு? வைதா புரிய அறைகி ஒரு குர்ஆன் எடுத்து ஏன் குர்ஆனை ஒழுங்கா படிக்கிறாங்க. ஆச்சரியமா பார்க்க அது ஆச்சரியமா கேட்கு. ஏன் சும்மா கேள்வி கேட்டு பதில் சொல்ல வரல. ஏய்மா கொடுறாங்க இல்ல இதனாலதான் நீமா கொடுக்கலான்னு பதில் சொல்லல. ஆச்சரியமா பார்க்க கேட்டுட்டு பிறகு அல்லா சொல்றான் படில்லவீன கபரும் தீ தக்குதி. ஆனா நிராகரிப்பாளர்கள் பொய்ப்படுத்தலே மூழ்கி இருக்கிறார். இமா கொள்ளோம் ஏன் இமா கொள்றாங்க இல்ல ஏன் குரான பரிகாரம் இல்ல அதுக்கு மாற்று நிராகரிப்பாளர்கள் பொய்ப்படுத்தலே மூழ்கி இருக்கிறார். சொல்லிட்டாங்க. அல்லாவுக்கு தெரியும், நிச்சயம் நல்லா தெரியும். அல்லாஹ் திமா அவங்க என்ன துன்பத்துல மறைச்சு வச்சுக்கிறார் அல்லாவுக்கு சொல்லிட்டு கடைசிக்கு எனவே அவங்களுக்கு தண்டனை நன்மாராயிருக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கு இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் பலஹும் அஜ்ருன் கைரு மம்னூன்.
ஈமான் கொண்டவர்களுக்கு அறுபடாத கூலி. ஈமான் கொண்டவர்களுக்கு அறுபடாத கூலி. என்ன அல்லாஹ் சொல்றவர் முதலாவது சத்தியத்தை சொல்லணும். இருக்குன்னு என்ன சொல்லணும்? பதினெட்டாரு சத்தியத்துக்கு இந்த பாதிப்பு என்ன என்ன தொடர்பு இந்த பாதிப்பு வந்தீங்க? ரெண்டாவது இப்படி சொல்லிட்டே இப்படி கேட்கணும் ஆச்சரியத்தோட. என்னைக்கு கேட்கறதுக்கு என்னைக்கு ஆச்சரியத்தோட கேட்கறது வருங்க. ஏன் ஆச்சரியத்தோட கேட்கணும்? ஏனிமா கொள்றாங்க, ஏன் குரான படிக்கிறாங்க ஆச்சரியத்தோட நல்லா கேட்டாங்க. அதே பிறகு அல்லாவை பதில் சொல்ற மாதிரி சொல்றேன். ஆனா முதல் நிராகரிப்பிலே மூடி போய் அல்லாவுக்கு தெரியும் என்ன மறை நீதி உள்ளது, இடத்தையே வச்சு. எனவே தண்டனை அதனால இவரு தண்டனை அல்லாஹ் சொல்ற நியாயமாக்கு. நியாயம் என்னன்னா நீங்க ஈமான் கொள்ளும், கட்டாயம் ஈமான் கொள்ளும். குர்ஆன் ஓதி காட்டணும், பணிஞ்சிருக்கோம். பணிதான் நீங்க அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ன தூக்கத்துக்கு மறைச்சு. இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியிலே ஈமான் கொண்டு நல்லா மகிழ்ச்சி செய்து வாழ்ந்தார்கள். எவ்வளவு ஜாலி சூழல் அவங்களுக்கு அறுபடாது வருத. அதான் இந்த பாவம் எப்படி பிடிக்குது வருத. எந்த மாதிரி இந்த குரானுடைய இது என்னென்றால் விரிவா சொல்றது, சுழிப்புன்ற சரியான மாதிரி சுருக்கி சொல். நிறைய விஷயத்துக்கு முழுக்க அடங்கி அதனாலதான் அந்த புடிச்சு கொடையில அவப்பா நிறைய விஷயங்கள் முழுக்க அடங்கி சொல்லு. அப்ப நாங்க என்ன செய்வோம்? உடைச்சு பார்க்க இதோட பாதி வேற பாதி அதனோட அடுத்து வார பாதி நாங்க விளைவாக சொன்ன இந்த பாதி இது 3 பாதி 4 பாதி 1 2 3 4 எப்படி ஒன்றோட இது அப்படியே ஒரு பாதி. நிராகரிப்பாளர்கள் தொடர்ந்து பொய்ப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவங்கள வாழ்க்கை என்ன வச்சுக்கிறாங்கன்னு தெரியும். எனவே அவர்களுக்கு தண்டனை இருக்கிறதாக நண்பாராய். அப்ப அதே அதே கருத்து தொடர்தான். அப்படி மூணாவது பிரச்சனை இருந்தா நிறைய இடத்துல வந்து முன்னாடி நாங்கள் பார்த்துருக்கிறோம். சத்தியங்கள் நிறைய சூழல் ஜுசுஆமேல் நிறைய வேலைகள் இருக்குது. மேல இருக்கிறத விட ஜுசுஆமேல் வெளியில் இருக்கிற சூறாக்களை விட ஜுசுஆமேல் சத்தியங்கள் தெரியும். அந்த சத்தியங்கள் மூடாக அல்லாஹ் நிறைய விஷயங்களை சத்தியங்கள் மூலமாக அடக்கி சொல்ற. சரியா? சத்தியங்களே நல்லா சத்தியம் பண்ணாங்க. சத்தியத்தின் சத்தியத்தின் பதில்தானே சத்தியமாக இப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன சொல்றது? எப்படி நாங்க பார்க்கணும்? அப்ப இதுல சத்தியங்கள் ஒரு கருத்து சத்தியத்துக்கு சொன்ன ஒரு கருத்து, சில தப்பிராசி சொன்ன கருத்து காட்சி பொருள். அப்ப ஒரு இலக்கிய ஒழுங்கு, இலக்கிய காட்சி பொருத்தத்துக்காக எப்படி காட்சி பொருத்தம்? இதை பாருங்க, ஒரு கட்டம் முதலாவது அந்தியாக செவ்வாய் திரும்ப இருட்டாய் நல்ல இரவு திரும்ப சந்திரன் அப்படிதான் ஒரு கட்டம். அதே மாதிரிதான் இங்கே கட்டம் ஒரு கட்டத்தில் தாண்டி மனுஷன் போய் கட்டங்கள் எதை குறிக்கும்? எல்லாத்தையுமே குறிக்கும். அவங்க சொன்னாங்க இந்த கட்டங்கள் இந்த மனிதன் தாண்டி போற கட்டங்கள் எது எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்குது, இளைஞனாக இருக்குது, முதுமை அடைந்து, மரணித்து, வருந்தம் வாழ்ந்து, கபருடைய வாழ்ந்து, மாசர்வடிக்கு வந்து சொர்க்கத்துக்கு அதெல்லாம் நடக்கும். அப்படியே தொடர்ந்து தொடர் கட்டங்கள். அதைத்தான் இங்க ஒரு கட்டம் ஒரு கட்டமாக நீங்க செல்வீர்கள் சொன்னாங்க. எப்படி இந்த சூரியன் மறைந்து சுபானமாக்கி இரவாக்கி சந்திரனாகி கட்ட கட்டமாக இயற்கையிலையும் காட்டமோ அதே மாதிரி நீங்க மோன வாழ்க்கையில எப்படி ஒரு கட்டம் ஒரு கட்டமாக போய்கொண்டிருக்கிறீர்கள். வேலைக்கு சூறாட வந்தது தானே யா ஐயுகள் இன்சான்
இன்னக்க சாதிக்கும் இதை ஆரம்பித்த கருத்தம் இப்போ உலாக்கு இன்னிலே சொல்றாரு உனக்கு வந்து அதைத்தான் இப்படி சொல்றேன் ஏற்காடு அதைத்தான் இங்க சொல்றோம் ஒரு கட்டம் விட்டு ஒரு கட்டமா போய் கடைசி சரியா அந்த ஒவ்வொரு அங்க சொன்னதானே இது சொல்லத்தானே வாழ்க்கை கதை கதை நல்லா கஷ்டப்படும் பாட்டு இன்னொரு சொல்லிச்சு அதே சொன்ன திரும்ப பாரு காதை கதை நல்லா கஷ்டப்படுறேன் இங்கேயும் நாங்க என்ன சொன்னோம் தற்கபுன் தபக்கன் அந்தபா அதனால நக்கில காட்டு ஒவ்வொரு கட்டமும் அபாயம் நிறைந்த கட்டம் காட்டு நல்ல கஷ்டப்பட்ட ஒவ்வொரு கட்டத்தையும் காட்டு அப்ப இங்க சொன்ன அதே கருத்து இந்த கருத்து இந்த வசனத்திலே நீக்கி தற்கபுன் அந்தபக்கன் அந்தபா அந்த வசனத்திலே உண்மையில இந்த இங்க சொன்ன இந்த ரக்கிபர் சொல் அபாய கஷ்டம் இந்த கருத்துல பாவிச்சு ரக்கிபர் சொல் இந்த ஒவ்வொரு கட்டத்துக்கும் பொருந்துமா பொருந்தும் இல்லையா உண்மையிலே ஒவ்வொரு கட்டமும் அபாயங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் நிறைய மனுஷன் வாழ்க்கை இருந்தாலே யாருமே நல்ல சந்தோஷமா நான் வாழ்றேன் சொல்றாங்க சரி அவர் போய் உட்கார கேட்டால் இந்த வாழ்க்கையில் நான் எங்க இன்பம் அனுபவிக்கிறேன் இங்க இருந்தா சந்தோஷமாயிருக்கு எல்லாம் நான் அனுபவித்த கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சீங்கன்னு சொல்றேன் இதான் மனுஷன் அப்படிதான் சின்ன வயசுல இருந்தே அந்த கஷ்டம் இருக்காது சின்ன பிள்ளைங்க உண்மையில கஷ்டப்படுறது அது வயசாரியாக கூட வயசு போட்டோம் கஷ்டம் பேசி சரியான கஷ்டம் அப்படின்னு குறையும் துன்பங்களை கஷ்டங்களை அனுபவிக்கிறது மனுஷன் செய்யுது அங்க வந்து அதை விட உலக வாழ்க்கை முடிஞ்சது தமிழுடைய வாழ்க்கை நினைச்சு பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லாவே பயமாக்கா இன்பமாக ஒவ்வொன்றும் சரி அபாயகரமான கருத்து இப்படி சொன்னார் முதலாவது கட்டம் இப்படி சொன்னார்கள் மனித வாழ்வு அப்படியே ஒரு கட்டமாகும் சரி திரும்ப வருங்க அதாவது கபருடைய வாழ்வு இன்னொரு கட்டமாகும் மனுஷர வேறொரு கட்டமாகும் சுவர்க்கம் அல்லது நரகம் இன்னொரு கட்டமாக இப்போவும் இந்த உலக வாழ்க்கை உண்மையிலேயே வெற்றி பெற உலக வாழ்க்கையிலும் இது அபாயமாக சொர்க்கத்துக்கு போராட விட்டு இந்த வேலை செஞ்சுருவாங்கன்னு சொல்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்ப எனவே அதுவும் ஒரு அபாயகரமான கட்டம் உலக வாழ்க்கைன்னு சொல்றோம் துன்பங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் குழப்பங்கள் நிறைந்த கட்டம் தான் மனுஷ வாழ்க்கை இப்ப அடுத்த சொல்ல தேவை பாரத மாஸ்டர் வெடி இதெல்லாம் அப்படி மொத்தமாக எடுத்து சொன்னாலும் துண்டு துண்டாக இருந்தாலும் மனுஷன வாழ்க்கையே உலக வாழ்க்கையே துண்டு துண்டா உழைச்சாலும் அப்படின்னா உலக வாழ்க்கையை முழுக்க ஒரு கட்டம் வந்து அடுத்தடுத்த கட்டங்கள் ஒவ்வொரு கட்டம் சொன்னாலும் அது என்ன அதைத்தான் தற்கபுன் அந்தபம் அது தெரியும் அப்ப என்ன சொன்னாங்க அது சில இந்த கட்டங்களை காட்சி வடிவாக்கி அல்லாஹ் எப்படி செஞ்சுக்கிறார் இங்க அந்த அந்தி செவ்வானத்தில் கூறல் சங்கங்கள் ஒதுக்கி வரை உள்ள அந்த கட்டங்கள் ஒரு கட்டங்கள் அந்த கட்டங்கள் ஒரு காட்சிப்படுத்தி இந்த கட்டங்களை காட்சிப்படுத்தி சொன்னதை அது சொல்லி இது ஒரு அபிப்பிராயம் ஆயிரத்தை விளக்கம் சொல்ற ஒரு அபிப்பிராயம் மனுஷன் உலகம் பார்க்கும் அப்படி ஒரு கட்டம் அவங்க மனுஷன் உலகத்துக்கு முந்தைய காகித வயசுல அது ஒரு கட்டம் காகித வயசுக்கு ஒரு கட்டம் அப்படி அப்படின்னு அதாவது சின்ன சின்ன துண்டு துண்டா உழைப்போம் மேலும் இப்படி மொத்தமா மனுஷ வாழ்க்கை உலக வாழ்க்கை அடுத்தது வருத கொண்டு மனுஷன் உண்டு அப்படின்னு இருக்கும் எப்படி இருந்தால் எப்படியோ முதலாவது சொன்ன கருத்து காட்டும் அது எவ்வளவு தூரம் உங்களுக்கு கடு தெரியல இது ஒரு கருத்து சரியா ரெண்டாவது கருத்து இதோட அழுப்புறேன் ஏதா சத்தியம் பண்ண சத்தியம் பண்ணதுக்கு 18 மேல தொடர்புனா முதலாவது ஒரு சொன்னாங்க ஒரு காட்சி போட்டு இலக்கிய ஒரு சரியா கருத்தை அப்படி ஒரு காட்சியாக காட்சி ரெண்டாவது
இரண்டாவது அபிப்பிராயம் வேண்டா இது இன்னொரு அபிப்பிராயம். இது இன்னொரு அபிப்பிராயம். அதாவது இப்ப சூழலை பாருங்க, இதுக்கு முன்னால மனிதன் வாழ்க்கையை சொல்லிட்டு மனித வாழ்க்கையை கட்டமா சொல்லுது. முன்னாடி கட்டமா சொல்லிங்க பாருங்க, முன்னாடி ஒரு சொல்ல இருக்கிற இப்ப முன்னாடி சொல்லி இன்னத்த காலேஜ் அனுப்பக்கூடாது, அது இல்லை கூடாது. அடுத்தது அம்மா நூற்றிய கிதாப ஊதிய அது இல்லை மாசம். திரும்ப சொற்கவும் நாளத்தையும் அடுத்த வசனங்கள் சொல்லு, கடலுக்கு போவான் சொற்கத்துக்கு போவான் அடுத்த வசனம் அப்போ கட்டங்கள் சொல்லு. சரியா? அதுதான் அப்படி வந்து சொன்னால் அதை சொன்னதுக்கு பிறகு முஸ்லீம் சமூகத்தை பார்த்து அப்பா சொன்னாங்க, தற்க முன்ன நீங்கள் தானே பண்பர், தற்க முன்ன நீங்கள் செய்வீங்கடா இந்த தூதர் சொல்லி கொண்டு பல கட்டங்களை தாண்டி போகும். முஸ்லீம் சமூகம் பல கட்டங்களை தாண்டி என்றுதான் நீங்க சொல்ல வந்த முஸ்லீம் சமூகத்தில் கட்டங்கள் இப்படி தாய். அதான் இது சத்தியங்கள். முஸ்லீம் சமூகத்தில் கட்டங்கள் இப்படி சொன்னார். ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களை பார்த்து சொன்ன இந்த தூரை எடுத்துக்கொண்டு நீங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொண்டே போறது பல்வேறு கட்டங்களாக. அந்த கட்டங்கள் எப்படி இருக்கும் என்றால் இந்த வார்த்தை பெரும்பாலும் இருக்கு, அதிகமா இருக்கு, கொஞ்சம் பூர்ண சந்திரன் கூட உண்மையில முழு வெளிச்சம் அல்ல. சரியா எல்லாம் கணக்கு தெரியாது. அப்படிதான் முஸ்லிம் சமூகத்தின் இருள் அடைந்த காலமும் வரும், இரவும் அது உள்ளடக்கி இருக்கும். முஸ்லிம் சமூகம் அந்தி பண்ற நேரமும் வரும், வீழ்ச்சி அடைந்த நேரம் ரொம்ப பிறகு பூர்ண சந்திரன் பல்வேறு கட்டங்களை தாண்டி சொல்ல தாயத்து அதான் சொல்ல சொல்றது இன்னொரு சார். சரியா? அவங்க சொன்னா படுதா அந்த எந்த கருத்து படி சொல்றேன். இந்த கருத்துல முஸ்லிம் இந்த ஒன்றே பூரணமா எதிர்பார்க்கலாம். ஒரு வெளிச்சமான காலத்தில் எதிர்பார்க்கணும். ஒரு கட்டத்தை வெளிச்சமான காலத்தில் ஃபுல்லா எதிர்பார்க்கிறேன். இந்த ஆயத்து வேற சூறாக்கள்ல வரையிலையா? வேற சூறாக்களையும் வந்து அதாவது வேற சூறாக்கள்ல முஸ்லிம் சமூகம் இப்படி வெற்றி பெற்று நல்ல ஒரு நிலைக்கு வரும்னு சொல்லி வேற சூறாக்கள் இல்லை இல்லை. இந்த உலகம் முழுக்க முஸ்லீமாகும் எல்லாம் சொல்றேன். காலம் வரும் அதுல உலகம் முழுக்க முஸ்லீமா உலகமாக பூரணம் இல்லை. சந்திரன் வச்சிருந்தேன் எவ்வளவு வெற்றி பெற்றாலும் சந்திரன் வச்சிருந்தேன். அதான் கொஞ்சம் சொல்லுவோம். இஸ்லாமிய வரலாறு பார்த்தாலே மிகவும் சின்ன காலம் தான் இதுவரை. இது இதுவரை உள்ள காலத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் மிகவும் சின்ன ஒரு காலம் ஆக நல்ல காலம்.